நமது கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் வீடு வீடாக நண்பர்களிடத்திலும் தீக்கடையிலும் தெருமுனையிலும் திண்ணைகளிலும் உட்கார்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமது முன்னாள் மாண்புமிகு தமிழ்நாடு போல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கணினியை கொண்டு வந்தார். கணினியை சிறிது சிறிதாக கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்ந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் டைட்டில் பார்க் உருவானது. டைட்டில் பார்க் உருவான விளைவாகத்தான் உலக முதலீடுகள் நமது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்தன என்பதை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நமது பகுதியிலே என்ன நடைபெறுகிறது, குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், யாரும் தவறாக எண்ணிக்கொள்ளக் கூடாது. ஒன்றிய கழக செயலாளர்கள், பணியில் இருக்கின்றவர்கள், இடைக்கழக அடிமட்ட தொண்டர்களிடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்திற்கோ ஒரு முறை அவர்களுடன் பேசி பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியில் என்ன நடைபெறுகிறது, என்ன நல்ல வேலைகள் நடைபெறுகிறது. இப்போ பாத்தீங்கன்னா நமது ஆட்சி வந்ததற்கு பின்னால் எங்கேயுமே சாலை போடுவதற்கு இடமே கிடையாது. அது தார் சாலையாக இருந்தாலும் சிமெண்ட் சாலையாக இருந்தாலும் மேலே நீர்த்தேக்க தொட்டிகளாக இருந்தாலும் மொத்தம் திருக்குறாய் நடந்திருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான பள்ளிக்கூட கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்படுகின்றன. இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடுவார்கள். நீங்கள் எல்லாம் இதையெல்லாம் உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அந்நிய ஈர்ப்புகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார். சிகாகோவில் 2 நாட்களாக சிகாகோவில் இருக்கின்ற தமிழர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களிடையே ஒப்பந்தங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடுகளாக ஈர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் பகுதியிலே, உங்கள் ஊராட்சியிலே, உங்கள் கிளைகளிலே, உங்கள் தெருக்களிலே, வீடுகளிலே எடுத்து சேர்த்திட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். நீங்கள் எல்லாம் இப்பொழுது பயிற்சி பாசறைக்கு வந்திருக்கிறீர்கள். பயிற்சி பாசறையில வந்து நல்ல விஷயங்களை உருவாக்கி அந்த நல்ல விஷயங்களை எடுத்து சாமானிய படித்த மாணவ செல்வங்களுக்கும், வியாபார நண்பர்களுக்கும், விவசாய தோழர்களுக்கும் எடுத்து சென்று செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கலாம். எல்லாம் ஒருங்கிணைத்து மாவட்ட செயலாளரும் கழக நிர்வாகிகளும் வந்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் கழகத்திற்காக எப்படி நமது தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தலைவர் அவர்கள் அதுவும் பலரும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அண்ணன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாரோ அதே போல நாமும் இந்த நாடு நலம் பெற, மொழி காக்க, இனம் காக்க, தமிழர் கலாச்சாரம் காக்க, தமிழர் நாகரிகத்துக்காக நாமெல்லாம் ஒன்றிணைந்து நாடு இன்னும் முன்னேற்ற பாதையிலே நம்மளுடன் இந்தியா என்று நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்றார்கள். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உழைத்ததன் விளைவாகத்தான் இந்தியாவை திரும்பி பார்க்கிற வகையில் இருக்கின்ற முதல்வர்களுடைய சிறப்பான முதலமைச்சர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தலைமையார் அவர்கள் என்று சொல்லுகின்ற விதத்திலே நற்பெயரை பெற்றிருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற விதத்தில்தான் அவர் உழைத்ததன் விளைவாகத்தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் 40-40 வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது. 100% வெற்றி பெற்றவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தலைமையாளர்கள். அதே போலவே வருகின்ற காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் உழைப்பின் காரணமாக மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற தோழர்களை அன்பாக பேசி, அரவணைப்பாக பேசி நம் கழகத்திற்கு ஈர்த்திட வேண்டும். இப்பொழுதெல்லாம் புதிய புதிய கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த கட்சியிலே இளைஞர்கள் செல்லாத இடத்தில் நீங்கள் எல்லாம் அறிவுரை போட வேண்டும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் சினிமா பார்க்கலாம். அதுக்காக நாட்டை ஆளுகின்ற திறமைகள் தகுதி அவருக்கு வந்துவிடாது என்பதை எதிர்த்து சொல்லி மாற்று கட்சிக்கோ அல்லது புதிதாக உருவாகின்ற கட்சிக்கோ தோழர்கள் செல்ல விடாமல் நீங்கள் தடுத்து பாதுகாக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு தேவையான உதவிகளை அந்தந்த உதவி செயலாளர்களோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை